ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூரி சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்ரெண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க உங்களுக்காக இந்த மாதிரி யூஸ்ஃபுல் தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனால நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். சரி, எந்த தாமதமும் இல்லாம நாம நேரா விஷயத்துக்குள்ள போலாம். அப்படியே கொஞ்சம் நம்ம செல்லூர் சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ நம்ம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். நீங்க பண்ற அந்த சப்போர்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின முழு விவரத்தையும் டீடைலா பார்க்கலாம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா 5000 அப்ரெண்டிஸ் காலியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 5000 அப்படிங்கிறது சாதாரண நம்பர் கிடையாது. இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை பேங்க்ல பயிற்சி பெற இத்தனை பேருக்கு ஒரே நேரத்துல வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, இந்தியா முழுக்க 5000. ஓகே, நம்ம ஊருக்கு எத்தனைன்னு கேக்குறீங்களா? இந்தியா முழுவதும் 5000 இடங்கள் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் 199 வேகன்சி இருக்குங்க. நம்ம சொந்த மண்ணிலே, அதுவும் நம்ம ஊருக்கு பக்கத்திலே ஒரு பேங்க்ல வேலை பழகிறதுக்கு இந்த 199 இடங்கள் நமக்காகவே காத்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த வேலைக்கு மாதம் 15000 ரூபாய் வரை ஸ்டைபண்ட் கிடைக்கும். சும்மா ட்ரைனிங் மட்டும் இல்லைங்க, பயிற்சி எடுத்துக்கிட்டே மாசம் 15000 ரூபாய் சம்பாதிக்கிறது வங்கித்துறையில நுழைய நினைக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய பூஸ்ட் தெரியுமா? உங்க பாக்கெட் செலவுக்கும் உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கவும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ தகுதிகள் மற்றும் வயது வரம்பு என்னென்ன அப்படின்னு பாத்திரலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாரும் இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். ஆமாங்க, நீங்க ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் இல்ல இன்ஜினியரிங்னு எந்த டிபார்ட்மெண்ட்ல டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தா மட்டும் போதும். அடுத்து வயது வரம்பு. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணவங்க வயது 20 முதல் 28 வரை இருக்கணும். அதாவது குறைந்தபட்சம் 20 வயசு நிரம்பி இருக்கணும். அதே சமயம் 28 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. காலேஜ் முடிச்சுட்டு பேங்க் வேலை தேடுற இளைஞர்களுக்காகவே பக்கா பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா 28 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதானான்னு கவலைப்படாதீங்க. அரசாங்க விதிகளின்படி வயது தளர்வுகளும் உண்டு. எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 5 வருஷமும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க கம்யூனிட்டியை பொறுத்து 10ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகே, இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்கலாமா? இந்த வேலைக்கு ஆன்லைன் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் எழுத்து தேர்வுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இது ரெண்டும் முடிஞ்சதும் ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்கு. அதான் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட். அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மொழி நல்லா எழுத, படிக்க, பேச தெரிஞ்சிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி மற்றும் பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு வெறும் 200 ரூபாய் மட்டும்தான். அதுவே பெண்கள், திருநங்கைகள் மற்றும் ஓபிசி, இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு 600 ரூபாய் கட்டணும். அப்புறம் ஜெனரல், ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ் பிரிவை சேர்ந்த ஆண்களுக்கு 800 ரூபாய் கட்டணும் ஆன்லைன்ல கட்ட வேண்டியிருக்கும். முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, எல்லாம் ஓகே. இப்போ எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது, கடைசி தேதி என்ன அப்படிங்கறத தெளிவா பாத்துறலாம். நீங்க அப்ளை பண்ணணும்னா நேரா பேங்க் ஆஃப் பரோடா ஒஃபிஷியல் வெப்சைட் போய் கேரியர் செக்ஷன் ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட் 2026 ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். தப்பு இல்லாம உங்க டீடைல்ஸ் கொடுத்துட்டு போட்டோ, சிக்னேச்சர், டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு கடைசியா ஃபீஸ் பே பண்ணி சப்மிட் பண்ணுங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரோம். அதாவது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் 8/6/2026. அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஜூன் 8ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஆனா அந்த கடைசி நாள் வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. சர்வர் பிஸி ஆயிடும். அதனால உடனே போய் அப்ளை பண்ணிடுங்க. ஓவராலா பார்த்தா இது யாருக்கெல்லாம் செட் ஆகும்? டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடுறவங்க, பேங்க் செக்டர்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, முக்கியமா கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது உண்மையிலே ஒரு சூப்பரான வாய்ப்பு. ஒரு பேங்கிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். சரி, இப்போ உங்களுக்கான நேரம். ஒரு குவிக் குவிஸ். இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்ரெண்டிஸ் வேலைக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன? ஆப்ஷன் ஏ 10th, ஆப்ஷன் பி எனி டிகிரி, ஆப்ஷன் சி 8th பாஸ். இந்த கொஸ்டினுக்கு யார் கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களில் யார் சரியான விடையை ஃபர்ஸ்ட் சொல்றீங்களோ அவங்களோட பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த சூப்பரான வாய்ப்பை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நம்ம செல்லூர் சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கான அந்த 199 இடங்கள்ல ஒன்ன கண்டிப்பா வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட்.